ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். நேற்று ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, அண்ணா இந்த சிங்கிள் பாடிக்கும் டபுள் பாடிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கண்ணே, ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, ரெண்டுத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நேற்று இந்த தலை சுத்தி நோய்க்கு ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல ஒரு சிலர் எதுவும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கும் நம்ம விளக்கம் அதிலே கொடுக்கலாம். அது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோ ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணி வச்சு கடைசியில் ரிக்கவரி ஆனதையும் நான் அதில் ஷூட் பண்ணி வச்சிருந்தேன். அதை எல்லாமே எடிட் பண்ணி ஒன்றா போட்டு டப் பண்ணும்போது ஒரு 3-4 வாட்டி நான் டப் பண்ணேன். ஏன்னா ஒரு வாட்டி பண்ணும்போது ஏதோ ஒரு இடையூறு வந்துடுது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சவுண்டு வந்துடுது, இல்லைன்னா நாய் கேமராவை தள்ளி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒன்னொன்னு டெலிட் பண்ணி கடைசியா டைம் இல்லாதனால அர்ஜென்ட்டா பேசுறதுனால நான் இந்த ரெனர் பிளஸ் பத்தி விட்டுட்டேன். அதை இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், ஆல் இருந்ததை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அந்த தலை சுத்தி நோய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா சொல்லியிருந்தோம். அதுல ரெனோர் பிளஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணேன். ஒரு சிலருக்கு ரிப்ளை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, ஒரு சிலருக்கு ரிப்ளை போகவே இல்லை. அதனால சரி, அதான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டிசீஸ்க்கு தேவையான மெடிசனை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை எல்லாம் முடிஞ்சு சேவல் ரெடி ஆயிடுச்சு, பர்ஃபெக்டா ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஒரு 2 days 2-3 நாள் நீங்க எந்த மெடிசனுமே கொடுக்காம நிறுத்திட்டு நார்மலா ஃபுட் எடுக்குது, நார்மலா திருசல்ல இருக்குது, பர்ஃபெக்டா ஆயிடுச்சுன்னு நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெனோர் பிளஸ் அந்த 3வது நாள் அடிங்க. இல்லைன்னா 3 நாள் விட்டு 4வது நாள் அடிங்க. ஏற்கனவே கொடுத்த மெடிசனுடைய எந்த ஒரு பவர் டோஸுமே அது உடம்புல இருக்கக்கூடாது. 2 days 3 days ஆயிடணும். முடிச்சதுக்கு அப்புறம் ரெனோர் பிளஸ் அடிச்சீங்கன்னா இன்னும் சேவல் பூஸ்ட் ஆயிடும், ரொம்ப ஆக்டிவ் ஆயிடும், ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் ரெனர் பிளஸ் நம்ம அந்த சொல்ல முடியாம போயிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த மெடிசன் கொடுத்து நீங்க ரிகவரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த ரெனர் பிளஸ் அடிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். சிங்கிள் பாடி சிஸ் டபுள் பாடி. ஸோ எது பெஸ்ட், எது களத்துல பர்ஃபார்ம் பண்ணும், அதோட குணாதிசயம் என்ன, இதுங்களோட லோடு எப்படி அப்படின்றத பத்தி பார்ப்போம். சிங்கிள் பாடின்றது பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ரொம்ப ஒல்லியான உருவம். டபுள் பாடி கொஞ்சம் அகலமான உருவம், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இதுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை மெயின்டைன் பண்றது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் பாடி இனவழியே தான் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பாடின்றது நல்லா முள் அடிக்கக்கூடிய ஒரு இனவழியா இருக்கும். அதிகபட்சம் சிங்கிள் பாடியில முள்ளு தான் பயங்கரமா செய்யும். ஒரு சிலர் அதுலயே கால் செய்யறதும் இருக்குது. இந்த சிங்கிள் பீட் பாத்தீங்கன்னா தயார் பண்றதுக்கு நமக்கு வேலை வாங்குறதுக்கு ரொம்ப தோதா அமையும், நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல தம்முக்கு வராது. நீச்சல் போடுறதா இருக்கட்டும், பேடா ஓட்டுறதா இருக்கட்டும், ஜம்ப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ரன்னிங் விடுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். உணவு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். சேவல்ல பாத்தீங்கன்னா 2 டைப் தெரிஞ்சிடும் நமக்கு வெயிட்லயே. ஒரு சிலது கண்ணுக்கே வெயிட் தெரிஞ்சிடும், அந்த டபுள் பாடி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் நல்லா அகலமா நல்லா வெயிட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு சிலது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வெயிட் தெரியாது, கைக்கு தான் வெயிட் தெரியும். இந்த சிங்கிள் பீட் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் லோடு பண்ணாலும் அது ஒல்லியாவே தான் இருக்கும். பட் கையில தூக்குனீங்கன்னா இந்த டபுள் பாடி அது ஒரே வெயிட் தான் இருக்கும். இது 3 கிலோ, இது 3 கிலோ, இது 2.25 கிலோ, 2.25 கிலோனா கரெக்டா அதே மாதிரி தான் இருக்கும். பட் உருவங்கள் மாறும். சோ இதை ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க சிங்கிள் பீட்டை, ஒரு சிலர் டபுள் பீட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சோ இது அவங்களுடைய குணாதிசயம் பொறுத்து. பட் என்னதான் இருந்தாலும் அது சிங்கிள் பீட்டா இருந்தாலும் டபுள் பீட்டா இருந்தாலும் இனவழின்றது ரொம்ப முக்கியம். நல்ல லைனேஜில் எடுக்கணும். சிங்கிள் பீட்டு பாத்தீங்கன்னா அந்த முள்ளு தோது கரெக்டா அமையணும். ஆல்ரெடி நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். முள்ளு தோது கரெக்டா இருக்கணும். பிளஸ் பறவை குணம் அதிகமா இருக்கணும். ரொம்ப வெயிட் ஏற்றக்கூடாது களத்துக்கு. ஏன்னா அது பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாது வெயிட், ஐயோ ஒல்லியாவே இருக்குது களத்துல எப்படி என்ன பண்ணுவோம், அந்த பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா லோட் பண்ணுவாங்க அதிகமா.
அப்படி ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா சேவல் பறவையை குறைச்சிடும், சீக்கிரமா தம்முக்கு போயிடும். கரெக்டா 2.25 கிலோல இருந்து 3 கிலோக்குள்ளதான் இருக்கணும் சேவல். பறவை நல்லா இருக்கணும். இந்த சிங்கிள் பீட் பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ல 3 கால் 4 கால் அடிச்சிடும். நல்ல வாய் சுத்தமான சேவலா இருந்தா 5 கூட அடிக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லைனேஜ் இந்த சிங்கிள் பீட். டபுள் பீட்னு அப்படியே பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிங்கிள் பீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெக்கட் டெம்பர் சூப்பரா இருக்கும். ரெக்கட் ஆனா கட்டா கம்மியா இருக்கும். ரெக்கட் டெம்பர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் பீட்ல சாரக்கழுத்து நிறைய வரும். அது மட்டும் நீங்க பார்த்து எடுக்கணும். ஒரு சில மேட்ச் வந்து இந்த சிங்கிள் பீட்ல இருக்கக்கூடாது. ஒன்னு ரவுண்டு கண்ணு இருக்கக்கூடாது, இன்னொன்னு நீளமான கவுல் இருக்கக்கூடாது, பழுப்பு நிற கவுல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெள்ளை கவுல் இருக்கலாம், பட் ஆனா அது கொஞ்சம் நீளமா இருக்கக்கூடாது. மஞ்சள் கவுலோ வெள்ளை கவுலோ பட் நீளமா இருக்கக்கூடாது, சாரக்கழுத்தா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மேட்ச்ல இருந்துச்சுனாலே எப்படி சொல்றது, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா அமையும் நமக்கு களத்துல. சோ டபுள் பீட் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்கட் டெம்பர் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் டபுள் பீட்டுக்கு. எப்பவுமே எல்லா சேவலுக்கும் அமைஞ்சிடாது, ஒரு சில சேவலுக்கு நல்ல டெம்பராகவும் இருக்கு. பட் அதிகபட்சம் மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா டபுள் பாடியில வந்து ரெக்கட் டெம்பர் கொஞ்சம் குறைவா வரும், குட்டை கழுத்து நிறைய வரும் அதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவுல் கட்டு ரொம்ப சின்னதா கிளிக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு சில சேவல்களுக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஓட்ட கவுல் அதிகமா வரும். சாரி, இது வந்து சிங்கிள் பீட்ல வரும். ரொம்ப லென்த் ஆயிருச்சுனாலே ஓட்ட கவுல் வரும். அந்த ஓட்ட கவுல் வந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ டபுள் பாடியில வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் கரெக்டா இருக்கும். முகம் நல்லா உருண்டையான முகமா இருக்கும். அதுலயும் நீங்க ரவுண்டு கண் எடுக்கக்கூடாது, குட்டை கழுத்தா இருக்கும். சேவலுடைய உடல் எந்த அளவுக்கு அகலா இருக்கோ அந்த அளவுக்கு காலோட டென்சிட்டி நல்லா இருக்கணும். அந்த காலோட உருண்டை காலா பட்டி காலா எந்த காலா இருந்தாலும் நல்ல ஒரு கெப்பாசிட்டியா இருக்கணும். காலுக்கு ஏத்த பஞ்சா இருக்கணும். பஞ்சா பாத்தீங்கன்னா நல்லா அகலமா விரிஞ்சு இருக்கணும், அகலமா இருக்கணும். அதே மாதிரி நீளமா இருக்கணும். நீளமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டபுள் பாடி நிக்கும் போதே ஒரு தோரணையே நல்லா இருக்கும். பட் என்னன்னா டபுள் பாடி வந்து பறவை குறைவு, அதுக்கேத்த மாதிரி நீங்க லோட் பண்ணணும். கரெக்டா அந்த வெயிட்னா அந்த வெயிட் தான் இருக்கணும். அதுக்கு நல்ல கொஞ்சம் கூடுதலா வேலை வாங்குற மாதிரி இருக்கும். சிங்கிள் பீட் வந்து பாத்தீங்கன்னா வேலை கம்மியா கூட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. பட் டபுள் பாடி பாத்தீங்கன்னா சீக்கிரமா தம்முக்கு போகக்கூடிய சேவல். அதனால அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாடி பினிஷிங்லயே அதை வச்சிருக்கணும். அது ரொம்ப டிஃபிகல்ட் அதை தயார் பண்றது. சோ அதே மாதிரி கட்டா கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், லேண்டிங் சூப்பரா இருக்கும். ஆனா என்னன்னா இந்த பறவை குணம் கம்மியா இருக்கும். நல்ல வாய் சுத்தமான சேவலா இருந்தா கூட ஒரு 10 செகண்ட்ல 2 கால் அடிக்கும். ஆனா 2 கால் அடிச்சாலும் திருத்தமா அடிக்கும். இந்த லூசு பறவைலாம் பறக்காது. இந்த சிங்கிள் பீட்ல லூஸ் பறவை நம்ம நிறைய பார்க்கலாம். பட் டபுள் பாடியில பாத்தீங்கன்னா லூஸ் பறவை ரொம்ப குறைவு, ஆனா அடிச்சா பவர்ஃபுல்லா அடிக்கும். கால் அடிக்கிற இனவெளியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்றதுதான் இந்த டபுள் பாடி. சிங்கிள் பாடி ஆல்மோஸ்ட் முள் அடிச்சிடும், எப்படியாவது முள் அடிச்சிடும். அது இதை காட்டிலும் இது நல்லா முள்ளு பாஸ் பண்ணும் சிங்கிள் பாடி. அதாவது டபுள் பாடியை காட்டிலும் சிங்கிள் பாடி நல்லா முள்ளு பாஸ் பண்ணும். டபுள் பாடி முள்ளோட சேர்த்து அடிக்கிற சேவலுங்களும் இருக்கு. வெறும் கால் மட்டுமே அடிச்சிட்டு ஒரு களம் ஃபுல்லா பறந்துருக்கும், ஒரு முள்ளு கூட அடிச்சிருக்காது, ஆனா காலா அடிக்கும். சோ இந்த மாதிரி வேரியேஷன் பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாடியிலும் சிங்கிள் பாடியிலும் அதிகமா இருக்கு. சோ அதுல நீங்க எந்த மாதிரியான இனவழி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க கான்சியஸ் பண்ணி கரெக்டான லைனேஜ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையும். இதுலயே இன்னொன்னு இருக்கு, நம்ம உடைச்சு எடுத்தது. அப்பா வந்து சிங்கிள் பாடி, ரொம்ப சிங்கிள் பாடி, பேப்பர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு கண்ணுக்கு. ஆனா கையில தூக்கினா 3 கிலோ இருக்கும், சூப்பரா இருக்கும் வெயிட். கீழே நடக்க விட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டோங்கலா மாதிரி இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஏன்னா அப்படி அதை உருவத்தை பார்த்து ஜத பண்ணியே 3 காலம் தொடர்ந்து கொடுத்தாங்க ஒரு பார்ட்டி. அந்த அளவுக்கு முள்ளு, பறந்தா முள்ளு அடிச்சா 2 முள்ளு ஜாயிண்ட் முள்ளா அடிச்சிடும். 2 முள்ளத்தையும் கரெக்டா அந்த காதுக்குள்ள அடிக்கிற மாதிரி ஈசா அடிக்கிற மாதிரிலாம் பறக்கும். அது நல்ல ஒரு லைனேஜான சேவல். அந்த சேவலை எடுத்து அதுக்கு ஒரு டபுள் பாடி போட்ட, நல்ல டபுள் பாடி அகலம், அப்படியே நல்ல ஆர்ட் ஷேப்ல வரும் பாடி. பேக் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அகலமா இருக்கும். பொட்டையே தூக்க முடியாது, பொட்டையால ஓடவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டபுள் பாடி வெயிட் அதிகமா இருக்கிற ஒரு டபுள் பாடியில மேட்ச் பண்ணும். மேட்ச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் சிங்கிளும் கிடையாது டபுளும் கிடையாது, இன் பிட்வீன்ல 2 சேவல் வந்துச்சு. அந்த 2 குஞ்சு வச்சுனா தான் அந்த பொட்டை சுத்தம். அந்த 2 குஞ்சில பாத்தீங்கன்னா ஒருத்தர், நான் உங்களுக்கு போட்டோ கூட காட்டுறேன் பாருங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து கிளி கொண்ட,
ரெண்டுமே கிளி கொண்டதான். ஒன்று வந்து நல்லா நேர் கொண்டா, ஒன்றுக்கு வந்து சாஞ்சி கண்ணை மறைச்சிருச்சு. அந்த கண்ணை மறைச்ச சேவலுக்கு தான் நம்ம கொண்டையை அறுத்தோம். அறுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு வயசான அந்த சேவல் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, நரம்பு கால் அடிக்கிறது அது. இன்னும் ஒன்று அது கொஞ்சம் பட்டால இருக்கும்போதே நம்ம கொடுத்துட்டோம். பட்டால கொஞ்சம் நேம் வரும்போதே கொடுத்துட்டோம். ஆனால் அதுவும் நல்ல வாய் சுத்தம், பிடிச்சிச்சுன்னா 5 கால் 6 கால் தொடர்ந்து அடிக்கும். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே நடுத்தரமாக இருப்பாங்க. சிங்கிள் பீட் மாதிரியும் தெரியாது, டபுள் பீட் மாதிரியும் தெரியாது, ஆனால் குயிக்காக லோடு பிடிச்சிரும். அதனால அந்த உணவு கான்சியஸ்ல ரொம்ப கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 3 லைனேஜாகவும் இருக்கு. ஆக்சுவலாக 2 லைனேஜ் தான் இருந்தது, சிங்கிள் டபுள். இதை நம்மள மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது 2த்துக்குமே மேட்ச் பண்ணி, ஒரு சிலர் தெரிஞ்சு மேட்ச் பண்ணாங்க, ஒரு சிலர் தெரியாம மேட்ச் பண்ணி இது 2த்துக்குமே நடுத்தரமா டபுள் பாடியில் ஒன்று. இது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளும் அடிக்கும், பவர்ஃபுல்லா காலும் அடிக்கும். அதாவது இந்த சூட்டு பறன்னு சொல்லுவாங்க, விட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி அப்படி 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 குதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி குதிக்கும் போதே பாத்தீங்கன்னா முள்ளு பாஸ் பண்ணிடும். நல்லா 3 நிமிஷம் முடிஞ்சு ரெண்டு பேரும் அணைஞ்சு அப்படியே நெஞ்சோட நெஞ்சா வச்சு இப்படி நின்று களத்துல நிக்கும் போது அதுதான் இனவலியோட சண்டை. இனவலியோட பறவை தோது எதுன்னு பாக்கணும்னா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்க முடியும் களத்துல. ஏன்னா ரெண்டுமே அணைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க களத்துல பர்ஃபார்மிங் அவங்க. சோ அப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கால் சரியான காலுங்க, அப்படியே முள்ளோட அடிக்கும். ஒரு சில ஷாட்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிசரிங் ஷாட் மாதிரிலாம் அடிக்கும். நிறைய விசேஷம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த இன்பிட்வீன் நடுத்தரமான எடுத்த ஒரு லைனேஜ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா இதுவே ரொம்ப பிடிச்சி போச்சு. களத்துல பர்ஃபார்ம் பண்றது வேற, பட் நமக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோம். நம்ம இந்த ஷாட் அடிச்சா நல்லா இருக்குமே, இப்போ டப்புன்னு அடிக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ எப்படி சொல்றது, இப்ப நம்ம ஒரு முஸ்லீம் மேரேஜுக்கு போறோம், அங்க பிரியாணி கன்ஃபார்ம். இப்போ நம்ம இன்னொரு ஒரு நார்மலான இப்ப நம்ம இந்து மேரேஜுக்கு போறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து வெஜிடேரியன் இதுதான் இருக்கும்ன்றது நம்மளுடைய மைண்ட் செட். ஸோ இதுதான் இந்த சிங்கிள் பாடி டபுள் பாடின்றது. இதுல இங்க போனா இது கிடைக்கும், அங்க போனா அது கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு பார்ட்டி அப்படின்னு போறீங்கன்னா ஒரு பஃபே வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அங்க எல்லாமே இருக்கும்னு தோணும் பாத்தீங்களா, அதுதான் இந்த நடுத்தரமான பாடி. அது எல்லா ஷாட்டுமே பண்ணும். நல்ல லைனேஜா இருந்துச்சுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அசர் அடிச்சு விடும், திடீர்னு பாத்தீங்கன்னா சிசர் ஷாட் அடிக்கும், திடீர்னு தும்மாங்க அடிச்சிடும், திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா நின்று பேல் பண்ணி லைன் பண்ணி கரெக்டான தோதுல நமக்கு பிடிச்ச மாதிரியே தேவையானது எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த நடுத்தரமான உடல் அமைப்புல இருக்கிற சேவல்களுக்கு இது எல்லாமே வந்துச்சு நம்ம மாத்தி பிரீட் பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அதுலயே தான் நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இப்போ நமக்கு அது கை கொடுக்குது நல்லா. இப்போ ரீசெண்டா கூட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், ரொம்ப பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா அப்பா பேரை காப்பாத்துற மாதிரி அம்மா பேரை காப்பாத்துற மாதிரி ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ். ஒரு பட்டாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல 3 பட்டா வந்துச்சு. 3 பட்டாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒன்னு கூட எதுவுமே ஃபெயிலியர் இல்லை. ஸோ அதுல நமக்கு பிடிச்ச கலர்ல ஒரு பட்டா வந்துச்சு, அதை அப்படியே பிரீடுக்காக ஒதுக்கி வச்சாச்சு. மீதி 2 பேருமே இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பர்ஃபார்ம் பண்ண களத்துக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனேஜ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல எந்த தோது உங்களுக்கு அமைதோ, எந்த தோது உங்களுக்கு செட் ஆகுதோ, எந்த தோது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருதோ அதை பிடிச்சிக்கங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்மள யாருமே தொட முடியாது. ஸோ இதுதான் இந்த டபுள் பாடிக்கும் சிங்கிள் பாடிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சிலர் கொண்டை அமைப்பு பாத்தீங்கன்னா சிங்கிள் பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளி கொண்டை இருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த டபுள் பாடிக்கு பாத்தீங்கன்னா மெத்து கொண்டை ரொம்ப அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதனால அந்த கொண்டையோட அம்சமும் அந்த சேவலுடைய உடல் அமைப்பும் அந்த கழுத்தோட அமைப்பும் அந்த கண்ணோட அமைப்பும் கவுளோட அமைப்பும் கட்டாவோட அமைப்பும் சேர்ந்தா மாதிரி ஒரு பினிஷிங்ல இருந்துச்சுனாலே அதை வந்து நம்ம நிறுத்தி வச்சுக்குவோம், களம்பறக்க விட மாட்டோம். அப்படியே பண்ணாலும் 1-2 ரெடிமேடு அவ்வளவுதான், அதோட நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு அவர் தான் பிரீடர். ஏன்னா பிரீடரை என்னை பொறுத்த வரைக்கும், இது என்னோட தனிப்பட்ட கருத்து, பிரீடரை நான் வெளியில இருந்து எடுக்க மாட்டேன், எடுக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற லைனேஜ்லயே ஒரு பெஸ்ட்னு ஒண்ணு வரும், அதை வந்து நிறுத்தி வச்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம கையில கிடைக்கிற காசு எல்லாமே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அது நமக்கானதா இருக்கும், நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்க தேவையில்ல. சேவிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இந்த சேவல்லையுமே பிரீடர்ன்றது அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொடுக்கறது, நம்மளுடைய அடுத்தடுத்த வெற்றிக்கு அதுதான் துணையா இருக்கிறது.
ஓகேங்களா. களம்பறக்க கத்தல் இருந்துச்சுனாலே களம்பறந்தெல்லாம் பேர் எடுத்துடலான்றது ஒரு பக்கம். பட் இருந்தாலும் பிரீடர்னு ஒன்று இருந்துச்சுன்னா பல கத்தல்களை உருவாக்கலாம் அப்படின்றதான் நம்மளோட கான்செப்ட். பட்டாலையும் சரி நேம்லயும் சரி ஒன்னு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருச்சு, அவுட்லுக் நல்லா பினிஷிங்ல இருக்கு, இந்த அமைப்பெல்லாம் கரெக்டா இருக்குதுனால அவரு களத்துல விட்டுறணும்ன்றது ஒரு சிலருடைய எண்ணம். பட் எங்களோட எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை களத்துக்கு விட வேண்டாம், 1-2 ரெடிமேட் மட்டும் சும்மா விட்டுட்டு டப்னி தீத்துட்டு அப்படியே நிறுத்தி வை, நமக்கு பிரீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனேஜை உருவாக்கி வைப்போம். அதுங்க களம் பார்த்தோம். ஸோ இதுதான் எங்களுடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள சேவல்களும் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சேவல்களும் தேடி பிடிச்சி எடுத்து வைங்க. உங்களுடைய அடுத்தடுத்த சக்சஸ்க்கு இதுதான் உங்களுக்கு உறுதுணையா நிற்குமே தவிர நம்ம யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் போய் கை நீட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ இதுதான் சிங்கிள் பாடிக்குள்ளேயும் டபுள் பாடிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். இதையும் தாண்டி விஷயங்கள் இருந்தாலும் இந்த அமைப்பு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க அந்த லைனை பிடிச்சி சூப்பரா வந்துடலாம். ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.